பாஜக என்ன வேணால் பண்ணுவாங்க எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா. ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்ற அந்த ஆங்கிளில் போகிறார். மக்கள் டெலீட் பண்ணவங்களை பற்றிலாம் நான் கவலைப்படலை. நான் திமுகவை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறேன்னா அதை தான் ஆட்சியை விட்டு அகற்றணும், மற்றவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்களெல்லாம் மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்கன்னார். லெஃப்ட் ஹேண்டில் விஜய் டீல் பண்ணுறார். யார்? ஏடிஎம்கேவை. எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல, விஜயை பார்க்கணும், அவள் தான் வந்திருக்கேன். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஊழல் கூட்டணி, அடிமை கூட்டணிலாம் அவர் பேச ஆரம்பித்த பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு ரோஷம் வந்துடுச்சு, இனிமேல் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒருவேளை சசிகலா அவர்களோ டிவிக்கேவோட அலையன்ஸ் போனதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தாவேக்காவுக்குமான போட்டி பல இடங்களில் இருக்குது. அதெல்லாம் அதிமுக 3வது இடத்துல போயிருக்குன்னு இண்டிபெண்டன்ட் சர்வே சொல்லுது. ஆக்சுவலாக ஓபிஎஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டார், செங்கோட்டையன் மூலமாக பேசிட்டாங்க. விஜய் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி ஒரு அதிமுக ஓட் பேங்க் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் போகிறாருன்னா அந்த ஓட் பேங்க் டிஎம்கே பக்கம் நகருமா, இல்லைனா என்னப்பா இவர் ஏமாத்திட்டாரு நம்ம பரம்பரை அதிமுக நம்ம மாற்றி எடப்பாடி பக்கம் போயில நகருவாங்களா? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாளஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களிடம் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பல பேர் சொல்கிற விஷயம், இவர் அதிமுகவை சீரியஸாகவே எடுத்துக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பல பேர் சொல்லியிருக்கும். விஜயுமே அப்படி தான் பேசுகிறார். டிவிகே vs டிஎம்கே தான் அப்படின்ற ஒரு நரேஷன் அவர் செட் பண்ணுறார். அந்த நரேஷன் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் எடுபடும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆப்பனண்ட்டாக இன்னுமே டிஎம்கேக்கு ஏடிஎம்கே தான் இருந்துகிட்டு இருக்குது. அலைன்ஸ் வந்து இப்போ பிஜேபி இருக்காங்க, டிடிவி இருக்கார், ஜேகே வாசன் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்கன்ற அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு போகிற போக்கில் வந்து ஒமிட் பண்ணிட்டு போகிறது ஏடிஎம்கே நியாயமாக இருக்குமா, அது ரீசனபிளாக இருக்குமா, இல்லை விஜய்க்கு இன்னும் ப்ராப்பரான அந்த ஏடிஎம்கே பற்றி தெரியலையான ஒரு கேள்வி வரும். இல்லை, ஏடிஎம்கே வந்து ஒரு 20% ஓட்டு வாங்கின கட்சியை வந்து இங்கே சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, உள்ளே வந்து காமெடி பண்ணாதீங்கன்னு பேசுகிறாரு. ஆக்சுவலாக யார்? ஏடிஎம்கே தான் பேசுகிறார். வாலண்டியராக வண்டியில் வந்து ஏறுறாங்க, காமெடி பண்ணாதீங்க அப்படின்றார். அது வந்து வாரண்டியாக வண்டியில் வந்து ஏறாதீங்கன்னா அவர் வண்டியில் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதை தான் அவர் வந்து ஆமாம், அதாவது நான் எனக்கு இங்கே விஷயமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு, நீ உள்ளே வராத, ஏரியாவுக்குள்ளே வராதுன்ற மாதிரி சொல்கிறார் அவர். அதான் ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்ற அந்த ஆங்கிளில் போகிறார். அது வந்து அவருடைய கான்ஃபிடன்ஸை காமிக்குது. அவருடைய ஓட்டு என்ன இருக்குன்னு தெரியாது சார், அவருக்கு என்ன ஓட்டு வரும்னு தெரியாது. ஆனால் அவர் அதிமுகவை டேமேஜ் பண்ணுவார்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா திமுகவோட எதிர்ப்போட்டுகள் இதுவரையும் அதிமுகவுக்கு தான் முழுசாக போயிருந்தது. முழுசானா கொஞ்சம் நாம் தமிழருக்கு போயிருந்தது. இப்போது அந்த ஓட்டில் பெரிய ஒரு பிளவை வந்து விஜய் உண்டாக்குவார். அவர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது மூலமாக ஒரு பிளவை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிமுக சீம்ஸ் டு லூஸ் ஆக்சுவலி. அதனால தான் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து ஓட்டை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுனால. அப்போ அதுக்கு முன்னாடியே பேசும்போது சொன்னார், மக்கள் டெலீட் பண்ணவங்களை பற்றிலாம் நான் கவலைப்படலை, நான் திமுகவை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறேன்னா அதை தான் ஆட்சியை விட்டு அகற்றணும், மற்றவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்களெல்லாம் மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்கன்னார். இருட்டை பார்த்து நான் கல்லடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். இருட்டை பார்த்து கல்லடிக்க வேண்டிய அதெல்லாமே ஏடிஎம்கே. அதுக்கு தான் ஏடிஎம்கே ரொம்ப குதிச்சாங்க. நீ இன்னும் யோகியனா, நீ 1.5 கோடி ரூபா வரி கட்டினியா, அது இதெல்லாம் ஏடிஎம்கே குதிச்சாங்க. பனையூர் பண்ணையார் அது இதெல்லாம் போட்டாங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறார். லெஃப்ட் ஹேண்டில் விஜய் டீல் பண்ணுறார். யார்? ஏடிஎம்கேவை. நீ வந்து காமெடி பண்ணாதே இங்கே வந்து. அதுக்கு வாயை மூடின்னு இருக்காங்க பாருங்கள், ஒன்றும் பதிலே இல்லை இதுவரையும். கேட்டால் அவங்க பேரை சொல்லி தாக்கலையும், அதனால் பேசாமல் இருக்காங்களாம். ஆனால் அவங்களும் தான் சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு யாருக்கு போட்டி? தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் போட்டி. தூய சக்தி டிவிக்கே, தீய சக்தி டிஎம்கே அப்படின்னு அவர் ஒவ்வொரு இதுலேயும் பண்ணுறார். அவர் ஏன் பண்ணுறாருன்னா, அவருக்கு என்ன நம்பிக்கை நம்புறாரு அப்படின்னா, அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, அதுக்கு வந்து ஓட்டு இந்த வாட்டி விழாது, நம்ம அதுக்கு போகிற ஓட்டில் பெரும்பான்மை ஓட்டை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால் இருக்கிறது எல்லாமே கூட ஒரு நியாயமான விஷயமா இருக்குது. அதுக்கான பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ டிஎன்பிசி சார்ந்த விஷயம் ஆகட்டும் சரி, பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் எதுக்குமே விஜய் குரலே கொடுக்கறது இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். அவர் எதுக்குமே குரல் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறார் சார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பேசணும்னு அவசியம் இருக்குது, ஆனால் உண்மையான விஷயம் பேசி தீர வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ரசிகர்களை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தணும்னா முதல்ல தலைவர் வந்து பேசணும். பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தலைவர் பேசினா தானே தொண்டர்களுக்கு தெரியும். அவன் ரசிகனாகவே இருக்கணுமா? அவன் சினிமா ரசிகனாகவே இருக்கணுமா? அவன் தள்ளுமுள்ளு. ஏன் சார் தள்ளுமுள்ளு நடக்குது? நீ ரசிகன் மனநிலையில் தான் வரான், அவன் பார்க்குறதுக்கு தான் வரான், அதான் தள்ளுமுள்ளு. அரசியல் தலைவர்னு உங்களை பார்த்தானா அவன் தூரமே நின்று பேச்சை கட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் வரான்? தள்ளுமுள்ளு ஏன் நடக்குது? ஏன் பொம்பளைங்க வந்து நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எவ்வளோ கட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமை கட் பண்ணிட்டு நான் வரேன்னு ஒரு லேடி சொல்கிறா, ஒரு கேர்ள் சொல்கிறா, எனக்கு எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல, விஜயை பார்க்கணும், அவள் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது மாதிரிலாம் இருந்தால் என்ன சார் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருந்தால் என்ன பண்ண முடியும் நீங்கள்? அந்த ரசிக மனப்பான்மை தனக்கு ஓட்டு போடும். எல்லோரும் நமக்கு வந்து ஒரு கல்ட்டு மாதிரி உருவாக்கிட்டார். ஒரு பெரிய ஒரு
அதாவது ஒரு ஒரு மயக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கிட்டார். அந்த கூட்டம் நம்ம ஓட்டு போடணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த கூட்டம் ஓட்டு போடும். வெற்றி பெற அளவுக்கு வாக்கு இருக்கா ஒரு தொகுதியிலையும்? அது கிடையாது. அது டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அவருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 30,000 25,000 ஓட்டு இருக்கும் சார். பட் 80,000 1 லட்சம் ஓட்டு இருக்குமா வின் பண்ணுற அளவுக்குன்னா இல்லை, கிடையாது. அப்போ அவர் கூட்டணி அவர் கூட யாருமே இல்லை. அப்போ எப்படி ஜெயிப்பார் அவர்? வாக்கு சதவீதம் வாங்குவார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து போட்டி போடுறேன், ஏடிஎம்கே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றார். அதை கேட்டுன்னு அதிமுக பேசாமல் இருக்குது. அதிமுக அதுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, தாவேக்கா நம்ம கூட வந்துருமா கூட்டணிக்குன்னு சொல்லி விட்டுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. அது வரலன்னொன்னே அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண உடனே, அதிமுக அட்டாக் பண்ணோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்லாம் விஜய் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏடிஎம்கே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னா கொடியாட்டினார். கொடியாட்டுறதை வந்து பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு. இப்போ என்னன்னா சீச்சி இந்த பழம் பிடிக்கும். சபையில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்டாகவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் அதிமுக பேசிச்சு. ஆமாம், ஆதரவான விஷயங்களை பேசி. ஆமாம், அதுக்கே அப்போல்லாம் அவ்வளோ தூரம் பேசிட்டு விஜய் வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னு, உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னு தலைவரா வீட்டை விட்டே வெளில வரல விஜய் அப்படிலாம் சொல்லிட்டு விஜய் வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஊழல் கூட்டணி, அடிமை கூட்டணிலாம் அவர் பேச ஆரம்பித்த பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு ரோஷம் வந்துடுச்சு, இனிமேல் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவரோட நம்பிக்கை அவர் வந்து திமுகவுக்கு தான் எதிரின்னு நினைக்கிறார். நான் தான் எதிர்த்து போட்டியில் இருக்கோம், களத்தில் இருக்கோம்னு நினைக்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னா டெஃபினட்டாக வந்து அதில் வந்து அவர் நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே களத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, டிவிகேக்கு வந்து சில இண்டிபெண்டன்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு தர அளவுக்கு தான் பல இடத்துல டிவிகே இருக்குதுன்னு ஒரு சர்வே கூட வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு நடுநிலையான எந்த கட்சியும் சாராதவங்க எடுக்கிற சர்வேலாம் பார்த்திங்கன்னா சென்னையிலேயே திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், கொங்கு மண்டலத்திலே வந்து டிவிகே செகண்டில் இருக்குது, பல இடங்களில் திமுக முதல்லையும் அதிமுக முதல்லையும் இருக்குது, சில இடங்களில் டிவிகே 2வது இடத்துல இருக்குது, சில இடத்துல அதிமுக 3வது இடத்துல கூட போகிறது, திமுக தாவேக்கா அதிமுகன்னு இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுக தாவேக்காவுக்குமான போட்டி பல இடங்களில் இருக்குது. அதெல்லாம் அதிமுக 3வது இடத்துல போயிருக்குன்னு இண்டிபெண்டன்ட் சர்வே சொல்லுது. ஆக்சுவலாக அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. அது சர்வேஸ் மேபி வந்து ஆன்லைன் மாதிரி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா விஜயோட கட்சின்றது பெரும்பாலும் ஆன்லைனில் இயங்கிட்டு இருக்கு. அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது டுவர்ட்ஸ் எவ்வளோ டு த அர்பன் ரூரல் பாப்புலேஷனில் மேனேஜ் அந்த விஷயம்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க அதெல்லாம் நம்புகிறாங்க. விஜய் சொல்கிறாருல 30% ஓட்டு எனக்கு இருக்குன்றாரு, நம்புகிறாங்க அவங்க. அதெல்லாம் வைகை செல்வன் தான் சொன்னார். 20% 40 120% இருக்குதுன்றாங்க. அது கரெக்டாக. அதாவது அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை செயல்படுமான்னு தெரியாது. ஆனால் அதுக்கேற்ற செயல்பாடுகள் அவர்கிட்ட இருக்கானா? இல்லை. ஒரு அரசியல் தலைவராக தன்னோட ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கா? இல்லை. இந்த வாட்டி தான் வேலூரில் பேசுகிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நாங்கள் நிறுத்துவோம். ஏன் கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன பண்ண, எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணாங்க இந்தியா முழுக்க, ஏன் வாயத்தை முடிஞ்சு சும்மா இருந்தீங்க? அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் செலக்டிவாக கண்டுக்காத நகர்றாரு. ஏன்னா அவருக்கு சிபிஐ பயம் வந்துடுச்சு. சிபிஐ ஒரு சார்ஜ் ஷீட்டில் போட்டு விட்டான்னு என்ன பண்ணுறது, அந்த பயம் வேறு. அதனால் பாஜகவை பற்றி ஒன்றும் கண்டுக்காத நகர்றாரு. பாஜக தலைப்பில் பாஜகவோட தலைமையில் மற்றும் சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றார். ஏடிஎம்கே கண்டுக்கவே இல்லையே போன வாட்டி. அதுக்கு முந்தின தடவை பேசும்போது இந்த தடவை ஏடிஎம்கேவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விளையாடாதீங்க, காமெடி பண்ணாதீங்கன்றார். அப்போது ஏடிஎம்கே ஒரு பார்ட்டியாகவே அவர் எடுத்துக்கலைங்க. அது ஏடிஎம்கே வந்து அதை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாத இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஸ்டில்லேட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா போன வாட்டி வந்து 2024 தேர்தலில் பெருசாக கூட்டணி கிடையாது. தேமுதிக, அதிமுக, எஸ்டிபி இது 3 கட்சியும் பெரிய, அதிமுக பெரிய கட்சி, தேமுதிக எஸ்டிபி ஒரு பெரிய கட்சி கிடையாது. ஆனால் பல இடங்களில் நல்லா டஃப் கொடுத்தாங்க. 20% மேலே ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ பாஜக போன்ற கட்சி இருக்குது, வாசனை இருக்கார், டிடிவி இருக்கார், இன்னும் பல சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது. ஏசி சண்முகம், பாரிவேந்தர் மாதிரியான கட்சிகள், தேவநாதன் யாதவோட கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, இன்னும் பல கட்சிகளை ஒருங்கிணைச்சு வச்சிருக்காரு. புரட்சி பாரதம் கட்சி இருக்குது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை தானே அதை பார்க்க வேணும். அப்படி இருக்கிறப்ப விஜய் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, அவர் நினைக்கிற ஒரே விஷயம் இதுதாங்க. அதாவது அங்கே பெரிய கட்சிகள்னு பார்த்தா வந்து பாமக பிளவுபட்டு கிடக்கு. தினகரனுக்கு அந்த ஓட் பேங்க் அவர் பின்னாடி போகுமான்னு டவுட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நடந்தால் தான் தெரியும். எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் தினகரன் ஓட் பேங்க் வந்து எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் இவர் எடப்பாடியோடு சேர்ந்த பிறகு பின்னாடி போகுமான்னு தெரியல. அது முக்குளத்தோர் ஓட் பேங்க், எடப்பாடி மேலே கோபமாக இருக்கிற ஓட் பேங்க். அதனால் அது போகுமா இல்லையான்னு தெரியாது. அந்த 4 கட்சி இல்லை, அதுக்கான அறிவிப்புகள் தானே கொடுத்துருந்தார். மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவரோட பேரை அதெல்லாம் கொடுக்கலாம் சார். பாரத ரத்னா வாங்கி தரேன், எல்லாமே கரெக்ட். எதுவுமே நடக்கலையே. நடந்தால் கூட ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கம்யூனிட்டி கோபமாக இருக்குது சார் எடப்பாடி மேலே.
மேபி இப்போ மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பாரத ரத்னா அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம் சார், பண்ண போகிறாங்க, பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது நடக்க போகுது, நீங்கள் சொல்கிறது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. வாட்டி வராரு, மதுரைக்கு ஒரு வாட்டி வராரு. அதான் சார், நீங்கள் சொல்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தால் ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரணும் அது. இல்லை அந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனே தள்ளி போகுதுன்ற மாதிரி செய்திகள் தான். ஆமாம் சார், அவர் பாஜக எல்லா வேலையும் பண்ணிட்டு தானே நோட்டிஃபிகேஷனே விடுவாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணணுமோ தமிழ்நாட்டில் முடிஞ்சால் மத்திய அரசு மூலமாக ஏதாவது பணம் கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதில் என்ன பிரச்சனை வரும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கொடுத்தா போகாது, எலெக்ஷன் நடக்கிற எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கணும், அப்புறம் மற்ற மாநிலமும் கேட்பான், அப்புறம் மற்ற மாநிலமும் கேட்பான், நீ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குற எங்களுக்கு என்னன்னு கேட்பான். அதனால் பாயிண்ட் என்னன்னா, அது அப்படி மத்திய அரசு ஒரு வேலையில் ஈடுபட்டு அது ரொம்ப கஷ்டமான காரியம். பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா பாஜக என்ன வேணால் பண்ணுவாங்க, எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா யார் கூட வேணால் கூட்டணி அமைப்பாங்க, எப்படி வேணால் செயல்படுவாங்க, பேச்சை எப்படி வேணால் மாற்றுவாங்க. அவங்களுக்கு எலெக்ஷனில் வின் பண்ணுறது மட்டுமே ஒரே குறி அதிகாரத்தில் அமரணும், அவ்வளோதான் அவங்க நோக்கம். அதிகாரத்தில் அமரணும், அஜெண்டாவை செயல்படுத்தணும். அதுவும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாடு வந்து ரொம்ப கீழே அவங்க பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க ஏதாவது ஒரு பேக்கேஜோடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேர் வைக்கிறது அந்த மாதிரி. இப்போ ஏன் வந்தே மாதத்தையும் ஆகா ஓகோன்னு பேசுகிறாங்க? வெஸ்ட் பெங்கால் அதுக்காக தான், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்காக தான். இல்லை வந்தே மாதத்தை பற்றி இதெல்லாம் கவலைப்பட்டாங்களா? அதை எதுக்கு எல்லா இடத்துலையும் பாடணுன்றாங்க? அமிர்த் பாரத் 75வது ஆண்டு இது வந்துருச்சு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் எதுவும் பேசவே இல்லை, ரிப்பப்ளிக் டேக்கும் எதுவும் பேசவே இல்லை. திடீர்னு இதை பற்றி பேசுறதுக்கான தேவையும் காரணம் என்ன வருதுன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வருது. நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ எலெக்ஷனை மனசில் வச்சு எல்லா காரியமும் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பசுமுந்தேவருக்கு வந்து பேரை வந்து ஏர்போர்ட்டுக்கு வச்சாலும் வைப்பாங்க, சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் ஒரு பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம பாயிண்ட் என்னென்னா, அடிப்படையில் அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேலே கோபமாக இருக்குது. அது என்னென்ன கோவம்னா, நம்ம ஆட்கள் 3 பேரை ஏடிஎம்கேலையும் தூக்கி போட்டார், ஒரு காகிதத்தை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டான்னு சசிகலா அது மாதிரி சொன்ன தூக்கி போட்டார். அது மட்டும் இல்லை, 10.5 கொண்டு வந்து அந்த கம்யூனிட்டி நிறைய பாதிக்குது. ஆக்சுவலாக அந்த பிறமலை கல்லரெல்லாம் பாதிக்கிறாங்க. அதனால் அவங்க கோபமாக இருக்காங்க. நீங்கள் எடப்பாடி இவர் இது டிடிவி போயிட்டாருன்றதுக்காக அந்த ஓட் பேங்க் அங்கே போகணுமா? அங்கே அந்த ஓட் பேங்க் அங்கே போகணுமா? நிறைய பேர்ட்ட அந்த பகுதியில் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி சார் டிடிவி போயிட்டார், எங்களுக்கு எடப்பாடி தான் எதிரி, அவரை தோக்கடிக்கணும். அவரை தோக்கடிக்கணும்னா நாங்கள் எந்த கட்சியை அவரை தோக்கடிக்கிறதோ அந்த கட்சியை நாங்கள் ஓட்டு போடுவோம். ஒரு கான்ஸ்டியூன்சியில் அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கு யார் சக்தியாக இருக்காங்க, டிவிகே இருக்கா இல்லை டிஎம்கே இருக்காங்கன்னா அந்த ரெண்டுத்துலையும் பார்த்து நாங்கள் யார் முறியடிக்க முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலாவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் நேற்று, அவளை பல பேர்ட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர்ட்ட விசாரித்தா, சசிகலாவுக்கு ஓட்டு போடுவோம் சார், பட் சசிகலாவால் ஏடிஎம்கே தோக்கடிக்க முடியாது, அவங்களால ஏடிஎம்கே தோக்கடிக்க முடியாது. ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டை வேணால் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் அதே சமயம் ஏடிஎம்கேக்கு தோக்கடிக்கிற சக்தி யாருக்கு இருக்குது? ஒன்று டிஎம்கேக்கு இருக்கணும், இல்லை டிவிகேக்கு இருக்கணும். ரெண்டுத்தில் எந்த கட்சி வேட்பாளர் வந்து தோக்கடிப்பார்னு உறுதியாக தெரிஞ்சுதோ அந்த கட்சியாட்களுக்கு நாங்கள் போட்டு எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குவோன்னு சொல்கிறாங்க. அதனால் எடப்பாடி என்ன தான் அந்த கம்யூனிட்டியை வந்து திருப்திப்படுத்த முடியாது அவர். ஏன்னா அந்த கம்யூனிட்டி அந்தளவுக்கு, ஏன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியில் வந்து அந்த கம்யூனிட்டி ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது, செல்வாக்குமிக்க ஒரு கம்யூனிட்டியாக இருந்தது. ஒன்று தான் ஜஸ்ட் லைக் தட் மாற்றி விட்டு ஏடிஎம்கே அதுக்கு எந்த ரோலும் இல்லைன்ற மாதிரி. அது தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 6% இருக்கிற கம்யூனிட்டி சார் அது. எடப்பாடி கம்யூனிட்டி கூட 5% தான் இருக்குது, அவங்க 6% இருக்காங்க. அதனால் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போகிற முக்கியத்தோர் திமுகவுக்கு தான் போடுவான். அதிமுகவுக்கு போட்டுருந்தவங்க மாறி போட்டால் என்ன பண்ணுறது? மாறி போட்டால் அதுக்கு வர ஓட்டு போயிடும்ல. பாராளுமன்ற தேர்தல் அது மாதிரி தானே போட்டானுங்க. போட்டு நீங்கள் எங்கேயுமே வின் பண்ணலை. பல இடங்களில் டெபாசிட் எழுந்தீங்களே சவுத்தில், 7 தொகுதிகள் டெபாசிட் போயிடுச்சு. அப்புறம் அதனால தான் இவருக்கு அந்த பிரச்சனை காத்துட்ருக்கு. சசிகலா வந்து தனி மனிதர் கிடையாது. நீங்கள் சசிகலான்னு எதிரின்னு பார்க்காதீங்க. அங்கே கன்சால்டேட் ஆகிறது ஒரு கம்யூனிட்டி, உங்களுக்கு எதிராக கன்சால்டேட் ஆகுது. சசிகலா கன்சால்டேட் ஆகலை, அந்த கன்சால்டேட் ஆகிற அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க சசிகலா. அந்த கம்யூனிட்டி ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக கன்சால்டேட் ஆகிடுச்சு, அதை மாற்றவே முடியாது. ஓகே சார், ஒருவேளை சசிகலா அவர்களோ டிவிகேவோட அலையன்ஸ் போனதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டார். இது இப்போ உங்கள்கிட்ட முதல் தடவையாக சொல்கிறேன். அது அவங்க டிவிக்கோட பேசிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து செங்கோட்டையன் மூலமாக பேசிட்டாங்க. விஜய் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். விஜய் இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஜய் அவன் ஓபிஎஸ் எடுத்துக்கு விஜய் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. விஜய் என்ன சொன்னார், முதல்ல எங்களை ஆதரித்து ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க, முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதுக்கப்புறம் அறிக்கை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பேச்சு அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் திமுக ஆப்ஷன் எடுக்கிறார் கையில். அப்படி பார்த்தா இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வராரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்ட்ராங் ஆக மாட்டேன்றார், அதான் பாயிண்ட்டு. அவர் வந்து ஒரு முதல்வர் ஆகிறவர் ஸ்ட்ராங் ஆக மாட்டேன்றார். ஏன்னா அந்த ஓட் பேங்க் அவங்களோட போயிடுது. இப்போ சசிகலாவோட ஓட் பேங்க் போகுது, ஓபிஎஸோட கொஞ்சம் ஓட் பேங்க் போகுது, தினகரன் ஓட் பேங்க் அவர் பின்னாடி போதா இல்லையான்றது யோசனையாக இருக்குது. இந்த இடத்துல என் கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி ஒரு அதிமுக ஓட் பேங்க் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் போகிறாருன்னா அந்த ஓட் பேங்க் டிஎம்கே பக்கம் நகருமா, இல்லைனா என்னப்பா இவர் ஏமாற்றிட்டாரு நம்ம பரம்பரை அதிமுக நம்ம மாற்றி எடப்பாடி பக்கம் போயில நகருவாங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, சசிகலா இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க.
திமுகவுக்கு முகலத்தோர் ஓட்டுன்னு கொஞ்சம் இருக்கும் சார், அது விழ தான் செய்யும். விழுந்துட்டு தான் இருக்கு. விழுந்துட்டு தான் இருக்கு. இப்போ இப்போ ஓபிஎஸ் நம்பி அவங்க பின்னாடி போகிற முகலத்தோர் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே இவர் திமுக போனதை பற்றி ரொம்ப வெறுப்பாக இருந்தாங்கன்னா, ஒரு பாதி பேர் வெறுப்பாக இருக்காங்க, ஒரு பாதி பேர் பரவாயில்ல அவருக்கு வேறு வழி இல்லை, பாவம் அவர் என்னப்பா பண்ணுவார், எடப்பாடியை ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாது அப்படி நினச்சி அவர் பின்னாடி போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு பாதி என்ன பண்ணுவாங்க, சரி சசிகலான்னு வெளியில் தனியாக தானே இருக்காங்க, அவங்க பின்னாடி அசம்பிளாலும் அவங்க பின்னாடி போவாங்க. தினகரன் பின்னாடி போகலான்னு பார்த்தா அவர் ஏற்கனவே எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டார் அவர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்காக நான் வந்து என்டிஏல தான் இருக்கேன், எனக்கு என்டிஏ தான் சீட் கொடுக்கும், நான் வந்து ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்கிறார். 38 சீட்டுகள் வரைக்கும் பாஜக கேட்டுக்கிட்டு இருக்கு, 38லேருந்து 40 சீட்டுகள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் 40 சீட்டுகள் வரைக்கும் பாஜக அலைன்ஸ், ஐ மீன் பாஜகவை பிஜேபி ப்ளஸ் டிடிவி ப்ளஸ் ஜிகே வாசன், இது எப்படி அதிமுக அகாமடேட் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அதிமுக ஈஸியாக அகாமடேட் பண்ணணும். அவங்க அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 180 இடங்களில் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க சார். குறைஞ்சபட்சம் 180 இடங்களில் போட்டி போடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 54 இடங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 54 இடங்கள் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. 54 இடங்களில் 40 இடங்கள் கொடுத்துட்டு மீதி 14 இடங்கள் இருக்குல்ல, பாமக கொடுக்கணும். பாமகவும் பிளவுபட்டு தானே இருக்குது. அதனால் 40ன்றது 40 கொடுக்க மாட்டாங்க, ஒரு 35 36 வரையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாமகவுக்கு ஒரு 16 17 கொடுப்பாங்க. அப்புறம் மீதி கொஞ்சம் இருந்ததுன்னா இவங்க கூட வந்து நிற்கிற புரட்சி பாரதம் எல்லாருமே ரெட்டையில போட்டி போடணும்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 கட்சியை வச்சுருப்பாங்க கையில். அதனால் கொடுக்குறது ஈஸி தான், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏசி சண்முகமும் பாரிவேந்தர் இவங்க எல்லாருமே இந்த வாட்டி நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்க போகிறோன்ற மாதிரி விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது திமுக அணியிலே அப்படி தானே சார் இருக்குது. மதிமுகன்னு சொல்லுது, நான் தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொல்லுது. அதே மாதிரி தான் அந்த கட்சி அந்த கூட்டணியில் அப்படி தான் சொல்லுவாங்க. பாரிவேந்தரோ மற்றவங்களோ ஏசி சண்முகமும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே தான் டிக்ளேர் பண்ணணும். ஏடிஎம்கே வந்து இல்லைங்க நீங்கள் அங்கே நின்னா வந்து மற்ற கட்சி டிஎம்கே வின் பண்ணிடும், ஆனால் நீங்கள் ரெட்டையிலேயே நில்லுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அங்கேருந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா டிடிவிக்கு ஒரு சின்ன குக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே, அதனால் அவருக்கு பிரச்சனை கிடையாது. பாமகவுக்கு மாம்பழம் அனுபவனி கிடச்சிடும், அதில் பிரச்சனை கிடையாது. அதிமுக பாஜக அவங்களுக்கு இருக்குது சின்னம். மற்றபடி இந்த சின்ன கட்சி தானே நீங்கள் சொல்கிற மாதிரி பாரிவேந்தரோ ஏசி சண்முகமோ தேவநாதன் யாதவோ இல்லை புரட்சி பாரதமோ ஜான் பாண்டியனோ அவங்களுக்குலாம் வந்து ரெட்டையில நிற்க வச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒன்றும். ஆனால் இவங்க 40 சீட்டு கொடுக்குறாங்களா அதிலே இழுக்கிறாங்க. பிஜேபிக்கு அவ்வளோ சீட் கொடுக்குறது விருப்பம் இல்லை. பிஜேபி 20 சீட் 22 இடத்துல போட்டி போட்டு இது டிடிவிக்கு ஒரு 10 இடங்களாவது குறைஞ்சி கொடுக்கும். 10 22 10 30 32 ஆச்சு. மீதி ஒரு 3-4 இருக்குல்ல, அதை வச்சுட்டு அவங்க வந்து அவங்க கூட வந்து ஜிகே வாசனுக்கு அவங்களாம் கொடுக்குறது. போன வாட்டி ஜிகே வாசனுக்கு 6 கொடுத்தாங்க, 6லையும் தோத்தார் அவர். ஸோ இந்த வாட்டி அவருக்கு 3 குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 35க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணிக்கு 35க்கு மேலே கிடையாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து. தேங்க்யூ. தேங்க்யூ.